பெண்கள் அடிமையின் அடையாளம் அல்ல. பெண்களுக்கு சம உரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு, ஆட்சி, அரசியல் என பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என இவைகளே பெண்கள் வேண்டும் பெண் விடுதலை ஆகும். வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைக்கவிழ்ந்தார் என கனவு கண்டார் பாரதி. ஆனால் அவர் கண்ட கனவு இன்னும் முழுமையாக பலிக்கவில்லை எனலாம். பெண் திருமணத்திற்கு பின் தன் தந்தையை சார்ந்திருக்கிறாள். திருமணமான பின் தன் கணவனை சார்ந்திருக்கிறாள். முதுமையில் அவள் பெற்ற பிள்ளைகளை சார்ந்திருக்கிறாள். இதுவே பெண்ணின் தற்போதைய நிலைமையாக கருதப்படுகிறது. தலையில் பொன் விலங்கு. ஒரு பெண் தலையில் வைத்திருக்கும் பூ வாசனை மலராகவோ அல்லது அவள் அழகு பொருளாகவோ கருதப்படுகிறது. ஆனால் அது அல்ல உண்மை. அது அவளுக்கு போடப்பட்டிருக்கும் விலங்குகள். அவள் கைகளில், கால்களில், மூக்கில் என ஒவ்வொரு பாகங்களிலும் அவள் அணியப்பட்டிருக்கும் அணிகலன்கள் அவளுக்கு போடப்பட்டிருக்கும் விலங்குகளே ஆகும். கையில் பொன் விலங்கு, காலில் வெள்ளி விலங்கு, மூக்கில் சுவாசனைக்கு தடையாக கல்விலங்கு என ஒவ்வொரு சுவாசத்திலும் அவள் விலங்குகளையே சுவாசிக்கிறாள். ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை என்பதற் போல ஆண்களை விட பெண்களுக்கு அணிகலன்களும் ஆடைகளும் அதிகமாகத்தான் இருக்கிறது. அதை போலவே அவளுக்கு கட்டுப்பாடுகளும் அவளுக்கு விதிக்கப்படும் விதிகளும் அதிகமாகத்தான் இருக்கிறது. தற்போதைய காலகட்டத்தில் பெண் பார்க்கும் படலம் என்னும் பெயரை சொல்லி பெண்ணுக்கு இழைக்கப்படும் அவமானங்களோ அதிகம். ஒரு பெண் தன் விருப்பத்தோடோ விருப்பம் இல்லாமலோ ஆண் வீட்டார் முன் நிற்க வேண்டும். அவர்கள் காலில் விழ வேண்டும். அவர்கள் முன் அணிகலன்களை அனைத்தையும் பூட்டிக்கொண்டு அழகாக நிற்க வேண்டும், சிரிக்க வேண்டும், பாடி காட்ட வேண்டும், ஆடி காட்ட வேண்டும். இவ்வாறு அனைத்து தேர்வுகளிலும் அவள் தேர்ந்தால் மட்டுமே அவள் அந்த வீட்டிற்கு போவாள். சந்தையில் கூட மாடுகள் பல் பார்த்து சூழி சுத்தம் செய்து பெண்ணே விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் திருமணம் என்னும் சந்தையில் பெண் ஆடி பார்த்து பாடி பார்த்த பின்பே அவளின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மனைவியை அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அதை ஏன் என்று கேட்பதற்கு சமுதாயத்தில் ஆள் இல்லை. கேட்டால் கணவன் மனைவிக்குள் நடப்பதற்கு கேட்பதே நாம் யார் என்பது. கணவன் அடிக்க வரும்பொழுது அந்த பெண் எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டால் திரும்பி அவனால் எதுவும் செய்ய முடியாது. அவன் வேலை பார்க்கும் இடத்தில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக அவன் அங்கே வேலை பார்க்கிறான். அவனை வேலை வாங்கி அவனை முழுமையாக உறிஞ்சும் முதலாளியிடம் அவன் கை ஓங்காதது ஏன்? பெண்ணியம் என்பது இன்று சிலரில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது மேலோட்டமாக பார்க்கப்படுகிறது. இவ்விரு போக்குகளும் இல்லாமல் பெண்ணியத்தை சரியாக புரிந்து கொண்டால் இன்றைய சூழலில் இன்றியமையாததாகும். இன்று பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் அவலங்களையும் பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டுவதோடு நின்றுவிடாமல் அடங்கி கிடக்கும் ஆமைகளையும் ஒடுங்கி கிடக்கும் அடிமைகளாய் இருந்த நிலையை நின்று மாறியுள்ளனர் என்பதை தம்மை புறக்கணித்து நசுக்க நினைக்கும் சமுதாயத்தில் எதிர்த்து குரல் கொடுக்கும் அளவிற்கு கருத்து சுதந்திரமும் துணிவும் பெற்றுள்ளனர் பெண்கள் என்பதை சொல்வதில் மிக பெருமிதம் கொள்கிறேன். நன்றி.